நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வழித்தடங்கள் கர்த்தருக்கு நேராக இருந்தால் நம்ம எந்த பாதையில் நடப்போம், எங்கே போவோம். அதே நேரத்தில் சாத்தானுடைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தால் நம்மளுடைய வழித்தடங்கள், வாழ்க்கை எங்கே போகுங்கிற விதமாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட பேசுது. நீதிமொழிகள் 7:27. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற விதமாக வேதம் நமக்கு சொல்லித் தருது. சாத்தானுக்கு அடிமைப்பட்டு நம்ம வாழ்பட்சத்தில் இந்த நாட்களில் சத்ருவானவன் நம்மளை விலத்தலும்படியாக வகை தேடுகிறான். எந்த காரியத்திலாவது நம்மளை விலத்தலணும், அதுதான் சத்ருவானவனுடைய நோக்கம், ஒரே எண்ணம். மதுவில், மாதுளை, சூதுல, பொய், புரட்டு, பகை, பழி வாங்குகிற எண்ணங்கள், பழி சொல்லுகிறது, எதிலையாவது விலத்தலி நம்மளை நாசமாக்கிறோம். அப்படி நம்மளை நாசமாக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பாதைகள் பாதாளத்துக்கு நேராகவும் நம்மளுடைய வழிகள் மரண அறைகளுக்கு நேராகவும் இருக்கணும். 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனிங்கள். அப்படி கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை கவனித்து கர்த்தருக்கு செவி கொடுத்து நம்ம வாழும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கை நித்தியத்திற்கு நேராகவும் பரலோக ராஜ்யத்திற்கு நேராகவும் நம்மளுடைய வாழ்க்கை வழிகள் இருக்கும். 2 வழி இருக்குது. சாத்தானுடைய வழியில் நடந்தால் பாதாளத்திற்கும் மரண வழிக்கும் தான் நம்ம போவோம். அதே இது கர்த்தருடைய பாதையில் நடந்தால் நித்தியம் பரலோக ராஜ்யம். நம்ம இந்த நாட்களில் எந்த வழினும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். சாத்தானுடைய பிள்ளைகளாய் வாழாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ முயற்சி பண்ணுவோம். மீதியான அந்த கிருபை பலன் எல்லாத்தையும் கர்த்தர் நாட்களில் நம்மளை தந்து அவருடைய பாதையிலே நடத்துவாராங்க. God bless. Amen.